ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரை காத்து கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரை தங்கள் வாழ்க்கையில தக்க வைத்துக் கொண்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்னா யாரு? ஹோலி ஸ்பிரிட்னா யாரு? Who is the Holy Spirit? யாருமா ஹோலி ஸ்பிரிட்னா? ஃபாதர், சன் அந்த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்றோம்ல, யார் அந்த ஹோலி ஸ்பிரிட்னா? பரிசுத்த ஆவியானவர்னா யாரு? யாரு? ஒத்தோட முத்தோட பார்க்காதீங்க. ஆவியானவர்னா யாரு? இயேசுதான் ஆவியானவரா? கன்ஃபார்மா? சரி. வசனத்தின்படி கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. பைபிள் எழுதுறது. சரி, தப்பிச்சிங்க. இயேசுவே ஆவியானவர், இயேசுதான் ஆவியானவர். அல்லேலூயா. ஏன் அவர் இயேசுவாவே இந்த உலகத்துல அவர் இருந்திருக்கலாம்ல? ஏன் அவர் ஆவியா மாறணும்? எதுக்காக அவர் ஆவியானவராய் நமக்குள்ள வந்து நீ வாசம் பண்றார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல நிரந்தரமா பரிசுத்த ஆவியானவரை யாருக்குமே என்ன செய்யல, கொடுக்கப்படல இல்லையா? அப்ப இயேசு இருந்தாராங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு இருந்தாரா இல்லையா? இருந்தார். இயேசு எப்போதுமே தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு நாட்கள்லயும் இருந்தார். சரியா? புதிய ஏற்பாடு நாட்கள்ல இயேசுன்னு பெயரிடுவாயாகன்னு சொன்ன பிறகு, நான் அவர் பிறந்த பிறகுதான் நம்ம ஒரு இயேசுவா ஒரு தோற்றத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்பதாகவே அவர் இருந்தார். எப்படி இருந்தார்? அவர் வார்த்தையாய் இருந்தார். அல்லேலூயா. அவர் வார்த்தையாய் ஆண்டவர் இருந்தார், இயேசு இருந்தார். யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் அதான் எழுதப்பட்டிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது. அப்ப ஆதியிலே இருந்தாருன்னா, ஆதினா எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இயேசு இருக்கிறார். அவர் வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையாகிய தெய்வம் தான் எப்படி ஒவ்வொரு மனுஷர்களுக்குள்ளும் இருந்தாரு? ஆவியாயும் அவர் இருந்தார். நிரந்தரமா யாருக்குள்ளுமே ஆவியானவர் கொடுக்கப்படல. இப்ப ஆவியானவரை பெற்றுக்கொண்டோன்றதுக்கு என்ன